ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிச்சிடலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியப்பா. நாங்கள் ஒரு சிலராய் கூடியிருந்தால் உங்களுடைய நாமத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு இரும். உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டப்பா. நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறோரோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய், ராஜா எங்களோடு இடைப்படும்படியாய், எங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கத்தக்கதாய் அப்பா எங்களோடு பேசுங்க. தகப்பனே, முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பேசுங்கப்பா. அது எங்க வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீங்க கிரியை செய்யுங்க. உங்க வார்த்தையை எங்களில் மாற்றங்களை உண்டு பண்ணட்டும்ப்பா. வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய கிருபை உண்டாகட்டும். இயேசுவே, நீர் முற்றிலும் இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு இடைபடும், பேசும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நம்ம நடந்து வந்த பாதை, நடக்க போற பாதை, இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆஹ் வேதத்துல நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு இஸ்ரேல் ஜனங்களை குறித்து. இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் எகிப்துல இருந்து புறப்பட்டு கானானுக்கு ஆண்டவர் கூட்டு போனாரு. நமக்கு தெரியும் அந்த பாதை ஃபுல்லா வனாந்தரம் பாதை நமக்கு தெரியும். வனாந்தரம் வழியா நடத்திட்டு போனாரு. அப்போ வனாந்தரம் அப்படின்னா அது பயங்கரமானது, பாலைவனம்னு சொல்லலாம். மழை இருக்காது, தண்ணி இருக்காது, செழிப்பு இருக்காது. அப்படி ஒரு பாலைவனம் போன்ற ஒரு பாதை. அதுலதான் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா வெளி உள்ளவங்க நினைச்சிருப்பாங்க, வனாந்தரம் வழியா பாலைவனமா அந்த ஆட்கள் போறாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த வந்தவங்கள்ல ஆஹ் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நன்றி உள்ளவங்களா இருந்தவங்க கிட்ட, உதாரணத்துக்கு யோசுவா, காலேப் மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டா தெரியும். கேட்டிருந்தா சொல்லுவாங்க இந்த வனாந்தர வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த வழி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, எங்களை ஆண்டவர் ஒரு கஷ்டமும் பட விடல. அது வனாந்தரம் தான், மற்றவங்களுக்கு அது வெயில் தான். ஆனா எங்களுக்கு வெயில் மேல படாதபடி கத்தர் மேக ஸ்தம்பமா எங்களை பாதுகாத்தார். மற்றவங்களுக்கு இருள் தான் அந்த இரவு நேரங்கள் எல்லாம். ஆனா கர்த்தர் எங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் வெளிச்சத்தை கொடுத்தார். இன்னும் எங்க கால்கள் வீங்கி போகல, எங்க பாதரட்சைகள் பிரிந்து போகல, எங்க வஸ்திரங்கள் பழுதாய் போகல. 40 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தண்ணீர் தாகத்துக்கு கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். வானத்தை திறந்து உணவு மன்னாவை கொடுத்தார். தேவதூர்கள் உண்ணும் உணவு அதை கொடுத்தார். எவ்வளவு அதிசயமா நடத்தினார் பாருங்க. அது ஒண்ணுன்னு யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு அது குறையவே கிடையாது. கத்தர் அவ்வளவு ஆசீர்வாதமா வனாந்தரமா இருந்தாலும் அதுக்கு மத்தியில கத்தர் நடத்தி வந்தார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த வருஷத்துக்கு கடைசிக்கு வந்துட்டோம். கடைசி மாசத்துல 20ஆம் தேதிக்கு மேல வந்தாச்சு. இப்ப இந்த வருஷத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அதுல எத்தனையோ குறைவுகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம சுகத்தோட நிக்கோம் அதை கடந்து. அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நடத்தினார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு அவ்வளத்தையும் தாண்டி இன்னைக்கு நல்ல ஒரு இடத்துல, ஒரு செழிப்புள்ள இடத்துல ஆசீர்வாதமா நம்ம கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிறார். இது வரைக்கும் நம்ம சுகத்தோடு பலத்தோட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த சூம்ல கூட கலந்துக்கிட முடிந்தது. அவ்வளவு ஆசீர்வாதமா நடத்தினார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. இந்த வார்த்தை பாருங்க, கர்த்தர் ஒருவரை வழி நடத்தினார். ஆமா, நம்ம நினைக்கலாம் ஏதோ இந்த பணத்தை வச்சு வந்துருவேன் அல்லது வேலையை வச்சு வந்துருவேன், எப்படி ஜெயிச்சிருவேன், சாதிச்சிடலாம். எல்லாமே கர்த்தர் கொடுக்கறது தான். அவர் கூட இருந்தா மட்டும்தான் நம்ம தப்ப முடியும். வேற எதுவுமே நம்ம காப்பாற்ற முடியாது. அப்ப அவர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். இந்த ஆண்டை முடிச்சிருக்கோம். இதுவரை இத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கோம். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாட்டா நம்மளால இதை கடந்து வந்திருக்க முடியாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். சில சம்பவங்கள் தற்செயலா நடந்த மாதிரி தெரியும். ஆனா அது தற்செயலா நடக்கல, ஆண்டவர் நடத்துறார். இப்போ ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா,
எங்க சர்ச்சுக்கு ஒரு 3 வாரமா ஒரு குடும்பம் வருது சாத்தமங்கலம் சர்ச்சுக்கு. அவங்க கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னால 2 பிள்ளைகளை இழந்துட்டாங்க. முழு இந்து குடும்பம் ரொம்ப நொறுங்கி போய் இருந்தாங்க. நான் தான் போய் நானும் பாஸ்டரும் போனோம். போய் பேசி ஜெபம் பண்ணி அவங்கள சர்ச்சுக்கு வர சொன்னோம். ரொம்ப வேதனையில இருந்தாங்க. வர ஆரம்பிச்சுட்டாங்க 2, 3 வாரமா. வந்து இப்ப ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு புரியுது. அப்போ இப்போ போன வாரத்துல வந்து அவங்க திரும்ப ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னையில தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப சென்னையில ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு 4 நாள். ஏன்னா அது ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. அப்போ நான் போயிருக்கும்போது அப்ப நான் சென்னையில இருந்தேன். உடனே சரி அவங்க அங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகும்போது அந்த அம்மா சொன்ன ஒரு சாட்சி. எனக்கு பயந்துகிட்டே போனேன். எப்படி இருக்காங்களோ தெரியல. திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால ஒருவேளை பின் வாங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே. சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டர்ட்ட வந்தாதான் ஆறுதல். ஒவ்வொன்னு இருக்கும். தற்கொலை பண்ணிக்கலான்ற நிலைமையில இருக்காங்க. அவ்வளவு பிரச்சனைகள். அதனால அவங்கள வர சொன்னோம். அப்ப இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்களோன்னு நினைச்சிட்டு பயந்து போய் போனா அவங்க சொன்ன ஒரு சாட்சி எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருந்தது. என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்போ ஒரு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு ரூ. 70. அத போய் வாங்கிட்டு வந்து 2 பேருக்கும் போதும். சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு நாள் அன்னைக்கு வந்து அந்த பல்லு இருக்கிற இடத்துல தான் அவங்களுக்கு கேன்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பல்ல பிடுங்கியிருக்காங்க. நெறைய கடவாப்பல் பக்கம். அதுல அப்பப்போ லேசா சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதுல உள்ள வேரெல்லாம் எடுக்காங்க. அப்போ ஒரு நாள் ஆப்ரேஷன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாப்பாடு குடுக்கக்கூடாது அவங்களுக்கு. காலையில இருந்து சாப்பிட வேண்டாம்ன்னு சொல்லியாச்சு. ஒரு 3 மணிக்கு வந்து வந்து சொல்றாங்களாம், இன்னைக்கு வந்து அந்த டாக்டர் அது சம்மந்தமான டாக்டர் வரல. அதனால இன்னைக்கு ஆப்ரேஷன் கிடையாது. நீங்க சாப்பாடு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கு முன்னால அந்த அம்மா ஒரு லெமன் ரைஸ் வாங்கி தனியா சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு. இப்போ 3 மணி. அவங்க வழக்கமா போய் சாப்பிட போற இடத்துல போய் கேட்டா அங்க சாப்பாடு இல்ல. உடனே நடந்து கையில ஒரு ரூ. 110 எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி மத்த நாள் ரூ. 70 தான். இன்னைக்கு கூட கொஞ்சம் வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு. எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போறாங்களாம். தள்ளி நடந்து நடந்து போய் சென்னையில போய் பார்த்தா ஒரு இடத்துலயும் சாப்பாடு கிடைக்கல. கடைசியில ரொம்ப தள்ளி போயிட்டாங்க. அங்க ஒரு ஒரு இடத்துல சாப்பாடு பிரியாணி இருந்திருக்கு. அது ரூ. 130 அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இவங்ககிட்ட ரூ. 110 தான் இருக்கு. உடனே இந்த ரூ. 110 வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி குறைஞ்ச அளவாவது தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் அத குடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். உடனே இவங்க பாதி சாப்பாடாவது தாங்க அப்படின்னு கேட்டாலும் இல்லன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே அழுகை. அதுல பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு. இவங்க திரும்ப இவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிட்டு வரதுக்குள்ள திரும்ப அது வித்துரும் இந்த சாப்பாடும். அப்போ அவர் பசியா இருக்காரு, பட்னியா. சோமில்லாத மனுஷன் இப்ப எப்படி என்ன பண்றது? சென்னையில வந்து நிக்காங்க அப்படி பரிதாபம். என்ன செய்யன்னு தெரியாம அழுகுறாங்களாம். அவர்ட்ட கேட்காங்களாம். அவர் இல்லைன்ன உடனே அழுகுறாங்க. அந்த நேரத்துல ஒரு கொஞ்சம் வயசு ஒரு ஆள். அவர் வந்து நின்னு அவங்க 2 பேரும் பேசுறத கடைக்காரரும் இவங்களும் பேசுறத கேட்டுட்டு, "கவலைப்படாதீங்கம்மா, நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி ரூ. 130 குடுத்து ஒரு சாப்பாடு வாங்கி தந்துச்சு. இவங்க ரூ. 110 குடுத்துருக்காங்க. "இல்லம்மா வேண்டாம் நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களும் சாப்பிடுங்க" அப்படின்னு. "இல்ல நான் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி உங்க நம்பர தாங்க. இவங்க கதையெல்லாம் கேட்டு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இதனால எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பணம் வேணும்னா சொல்லுங்க நான் ஜிபே பண்றேன். என்னைய உங்க பிள்ளை மாரி நினைச்சுக்கோங்க." ஏன்னா அவங்க மகன் இறந்துட்டான் ஆக்சிடென்ட்ல அதுக்கு முன்னாலே. அதான் அவங்களுக்கு ரொம்ப வேதனை. அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே அணைச்சு, அ அவங்கள அப்படி தைரியப்படுத்தியிருக்காரு. உடனே எவ்வளவு சந்தோஷம் அந்த நேரத்துல அவங்களுக்கு. அது அந்த அம்மா சொல்றாங்க, "ஆண்டவர் தான் நடத்துனாரு. ஆண்டவர் தான் அந்த சகோதரன அனுப்புனாரு" அப்படின்னு. ஆமா அத நான் சொன்னேன், "நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தற்செயலா நடந்துச்சுன்னு இல்லாம, ஆண்டவர் அனுப்புனாருன்னு இது போதும். ஆண்டவர் அப்படிதான் நம்மள வழி நடத்துவார். தேவதூதன கூட மனுஷ ரூபத்துல நமக்கு அனுப்பி வைப்பார். அப்போ இது போதும். புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே ஆண்டவர் வந்து உங்கள கைவிட மாட்டார், நடத்துவாரு" அப்படின்னு சொல்லி. அப்படிதான் ஒவ்வொரு நேரங்கள்ல ஆண்டவர் ஏதோ நமக்கு முடியவே இல்லன்னு இருப்போம். ஏதோ ஒரு வழி வந்து நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம
அஹ் தாய் தப்பனோ நமக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோ யாரோ நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்கள தந்தது ஆண்டவர் தான் நமக்கு. அவங்கதான் செய்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்களுக்கு செய்யணும்னு எண்ணத்தை கொடுத்திருக்காரு, அவங்கள செய்ய வைக்காரு, அவங்கள நமக்கு தந்திருக்காரு. நம்ம குடும்பமா இருந்தா கூட அந்த குடும்பம் கர்த்தர் தந்த குடும்பம் தான். எல்லா வகையிலும் கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்துகிறவர். இதை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அஹ் ஆண்டவருடைய கரத்துல நம்ம இருக்க முடியும். அவருடைய அதிசயங்களை நம்ம இன்னும் உணர முடியும். அவரோட நெருங்கி போக முடியும். அதனால அவர்தான் நம்ம வழி நடத்துகிறவர். அப்ப இதுவரை நம்ம வழி நடத்தி வந்தார். இப்ப 2026வது ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். அப்ப இப்பவும் அவர் ஒருவரே வழி நடத்தணும் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் விரும்புறார். சங்கீதம் 81:13 சொல்லியிருக்கு. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு என் வழிகளே நடக்கணும். நம்ம அவரு சித்தம் எல்லாம் என்னன்னா அவர் வழியில நம்ம நடக்கணும் அப்படின்றதான் அவர் நோக்கமே. நம்ம வழி இல்ல, அவர் வழியா சொல்றாரு. உன் வழி என் வழி உன் வழி இல்ல அப்படின்னு. அவர் வழி நம்ம வழியோட மேலானது. நேர்மையாய் நடத்துவார், நல்ல வழியில நடத்துவார். அப்ப நம்ம இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே அவர் நம்மை வழி நடத்தும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தியானிப்போம். அவங்கள திடீர்னு நடுராத்திரியில புறப்பட்டு போக சொல்லிட்டாங்க. அது நமக்கு தெரியும். அது யாத்திராகமத்துல இருக்கு. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம் நினைக்கிறேன். ராத்திரியில திடீர்னு நிறைய வாதைகள் வந்தது. முதல்ல விட மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. நமக்கு தெரியும். போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நடுராத்திரி என்ன செய்யன்னு தெரியாம அவங்க கிளம்பி அதாவது கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க வேத ஆராய்ச்சியாளர். இஸ்ரேல் ஜனங்க இந்த 30 லட்சம் பேரும் அந்த நடு இரவு நேரத்துல அதை கொஞ்சம் அது சம்பவத்தை நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா தெரியும். அந்த நடு இரவு நேரத்துல போகணும். அப்ப இப்பவுமே மாதிரி சார்ஜ் லைட்டோ எல்இடி விளக்கு லைட்டுகளோ எதுவுமே கிடையாது. வேணா ஒரு பந்தம் வச்சிருக்கலாம். அந்த பந்தம் எவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சம் தெரியும்? 30 லட்சம் மக்களுக்கும் எப்படி வெளிச்சம் தெரியும்? ஒருவேளை எகிப்து ஜனங்கள் அவங்களுக்கு நகைகள் எல்லாம் கொடுத்தாங்க, இரவல் வாங்கினாங்க. அப்ப அவங்க கேட்டிருக்கலாம், எங்க போறீங்க கேட்டா தெரியாது. இவங்களுக்கு எந்த பாதையா போவீங்க தெரியாது. எத்தனை நாள்ல அங்க போய் சேருவீங்க தெரியாது. ஒண்ணுமே தெரியாது பாருங்க. அந்த தெரியாத வழியில அந்த நடுராத்திரியில புறப்படணும். பிள்ளைகள் காணாம போயிடலாம். விஷப்பூச்சிகள் அலையலாம். எத்தனை ஆபத்துகள் இருக்கும். ஆனா அவங்க அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? பார்வன்ட்ட போய் கேட்க பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எங்களை விட்டுருங்க, நாளை காலையில போறோம் அப்படின்னு கேட்டிருக்கலாம், கர்த்தரை நம்பாம இருந்தா. ஆனா பாருங்க, அதுல இஸ்ரவேல் ஜனங்களை பாராட்டணும். கர்த்தரை நம்பி அந்த இரவு அந்த நடு இரவில அவ்வளவு கூட்டம் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் அவங்க அந்த பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அதை பேக் பண்றதை பத்தி நமக்கு தெரியும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா பேக் பண்றது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. அப்ப அதெல்லாம் அந்த ராத்திரியிலே அவசர அவசரமா பண்ணிட்டு புறப்பட்டு கர்த்தரை நம்பி போனாங்க பாருங்க. இப்ப நம்மளும் இந்த 2026க்குள்ள போறோம். நமக்கு முன்னால எத்தனையோ என்ன செய்யன்னு தெரியாம எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஐயோ இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்ய போறோம், இந்த காரியத்தை நம்ம எப்படி கடக்க போறோம், இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு முன்னால இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துகிட்டு இருக்கலாம். அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி, அதான் பார்த்தோம், கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார். அதே போல அவரை மட்டும் நம்பி அவர் ஒருவரே நம்மை நடத்துவார்னு சொல்லி இந்த ஆண்டுக்குள்ள நம்ம காலெடுத்து வைப்போம். கர்த்தர் அதிசயமா நடத்துவார் பாருங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டாரா பாருங்க. ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார். எல்லா வகையிலும் அது நடத்துனதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவங்க தங்க வேண்டிய இடத்துல அந்த மேகஸ்தம்பம் இறங்கி வந்துரும். அவங்க புறப்படும் போது அந்த மேகஸ்தம்பம் எப்ப எழும்புதோ அப்போ அவங்க கிளம்பணும் அப்படின்னு வச்சிருக்காரு. அவரே தங்க வேண்டிய இடத்த கண்டுபிடிச்சு அவ்வளவு 30 லட்சம் ஜனங்களுக்கும் அந்த இடத்துல போய் இறங்கிடுவாரு. உடனே இவங்க போய் அங்க தங்குவாங்க. எவ்வளவு அதிசயம்! அந்த வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தாரு. இன்னும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, சென்னைக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு அந்த இடத்துல வானம் திறக்கப்படுது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ காலையிலேயே மன்னா ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் வானத்துல இருந்து.
அப்ப இன்னைக்கு என்ன செய்ய எங்க கிடைக்கும்? அவங்க நேத்து கிடைச்ச இடத்துலயே கிடைக்கும் இல்ல. அது எங்க அவங்க இருக்காங்களோ, அவங்க பின்னால அந்த மன்னா போகுது. அந்த இடத்துல அன்னைக்கு காலையில கிடைக்கும். எவ்வளவு அதிசயம் பாத்தீங்களா? அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம உணவ தேடியோ, வேலைய தேடியோ, பணத்த தேடியோ ஓட வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு பின்னால அவருக்கு கீழ்ப்படிஞ்சு போனா போதும். அது எல்லாம் நம்மை தேடி வரும். இறைச்சி வேணும்னு கேட்ட உடனே, காடை ஒரு காற்றுக்கு கட்டளையிட்டார். காடைகள் கட்டளையிட்டார். அது அப்படியே வந்து குவிஞ்சுது. எங்க? அவங்க இருந்த இடத்துல. அத தேடி வந்தது. மன்னா ஒவ்வொரு நாளும் அந்த 40 வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்தந்த இடத்துல வந்து அந்த மன்னா விழுது. அப்ப அவங்க எங்க இருக்காங்களோ, அவங்கள தேடி அந்த மன்னா போய் கிடைச்சது. அப்ப ஆண்டவர் வந்து அவர் நன்மையும், கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும் அப்படின்னு வேதம் வசனம் சொல்லுது. இப்ப நாம் அவரை தொடர்ந்து போகும்போது, அந்த நன்மையும், கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். நாம் செய்ய வேண்டியது உலக மனுஷங்கள போல உலக காரியத்துக்காக தேடி அலைய வேண்டாம். அவருக்கு காத்திருப்போம். அவர தேடி பார்ப்போம். அவர் அனுப்புன நன்மைகள், நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நமக்கு பின்னால வரும். அததான் அந்த வசனம் வந்து சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் எது? பரலோக ராஜ்யம். போகணும்னா அவருக்கு பிரியமா இருக்கணும். அவரோட ஒன்றாகணும். அடுத்து அவருடைய நீதியை நிறைவேற்றணும். இதெல்லாம் நம்ம வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அப்பா உங்களுக்கு பிரியமா நான் வாழணும். உங்க வருகைக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லிட்டு, அவர் நீதிக்கு காத்திருக்கும்போது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள்னா அந்த வசனத்துல மேல போட்டிருக்கும். மத்தேயுல மத்தேயு 5வது அதிகாரம்னு நினைக்கிறேன். ஆ 6வது அதிகாரம். அதுல என்ன போட்டிருக்கும்னா, உலக காரியங்கள குறித்து தான் போட்டிருக்கும். நாளை தினத்த குறித்து கவலைப்படாதீங்க. ஆ உணவுக்காக கவலைப்படாதிருங்கள். உடைய குறித்து கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்கள பாருங்க. ஆகாயத்து பறவைகள பாருங்க. அப்படின்ட்டு ஒண்ணொண்ணா போட்டிருப்பாரு. இதெல்லாம் உலக காரியத்த குறித்து. அதுல தான் கடைசியில எழுதியிருப்பாரு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போ நாம் அவரை தொடரும்போது, அவரை பின்பற்றும்போது, அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும்போது, அவருடைய ராஜ்யத்தையும், நீதியையும் நம்ம தேடும்போது, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அதனால அவர் நம்மை வழிநடத்துவார். நம்ம நோக்கம் என்னன்னா, அவர் மேல பாரத்த வைக்கணும். அவர பின்தொடரணும். அப்ப இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வரும். அதே மாரி அந்த மன்னா வந்து அ எப்போ ஆரம்பிச்சது? அவங்க வனாந்தரத்துல போக தொடங்குன அன்னைக்கு ஆரம்பிச்சது. எப்போ முடிஞ்சது? அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கும்போது தான் அந்த மன்னா விழுந்தது, முடிந்தது. அப்ப பாருங்க ஆண்டவருக்கு தெரியும். எப்போ நமக்கு எது தேவை? எப்போ குடுக்கணும்? எங்க குடுக்கணும்? எத குடுக்கணும்? அப்படின்னு எல்லாம் அவருக்கு தெரியும். அவர நம்புனா போதும். அழகா அவர் ஒவ்வொரு நேரமும் நம்மை போஷித்து நடத்துகிற தேவன். அவருடைய நன்மை நம்மை தொடர்ந்து வரும். அவர பின்தொடர்ந்து போகும்போது. அதே மாரி அந்த வனாந்தர பாதைகள்ல இன்னொரு சம்பவத்த தியானிக்கலாம். தானியேல குறித்து. நமக்கு தெரியும். தானியேல வந்து ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. ஜெபம் பண்ணா சிங்க கபில தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு. அப்போ ஆனா தானியேல பாருங்க, நம்ம ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு சட்டம் வந்துருந்துச்சுன்னு வைங்க. என்ன செய்வோம்? ஆனா கட்டாயம் ஜெபம் பண்ணா கூட ஒளிச்சு வேணா ஜெபம் பண்ணுவோம். மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிவிடுவோம். அல்லது சிங்கத்துல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா அவர் தாம் ஏற்கனவே பண்ணின வழக்கத்தின்படியே 3 வேளையும் அந்த பலகணிகளை திறந்து வைத்து தினந்தோறும் ஜெபிச்சார். அதனால என்ன பண்ணாங்க? சிங்க கபில தூக்கி போட போறாங்க. அப்ப தூக்கி போட போறாங்க. அப்ப ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ! அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க பயப்படல பாருங்க. அவரு பயப்படல. ஒருவேள நாம இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? ஆமா நான் விடாம 3 வேளையும் ஜெபிச்சேன். அதுக்கு கிடைச்ச பலனா இது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அல்லது நம்ம மறுதலிச்சிருக்கலாம். ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. சிங்க கபில தூக்கி போட போறாங்க. அந்த ஆமான் வந்து மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செய்யும்போது, மொர்தெகாய் தூக்குல போடம்னாலே, ஆமான தூக்குல போட வச்சாரு ஆண்டவர். அப்ப அப்படிலாம் சில சம்பவங்கள நெனச்சு அப்படி தப்புவிப்பாரு நம்மள, அப்படின்னு நெனச்சா, அவரு நம்மள தப்புவிக்கவே இல்ல. சிங்க கபில தூக்கி போடுறதுக்கு அனுமதிச்சுட்டாரு. இனி நம்ம ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படின்னு சொல்லி மறுதலிச்சு நான் ஜெபம் பண்ணல விட்டுருங்க. இந்த ஒரு தடவ அப்படின்னு சொல்லி தப்பி ஓட முயற்சித்திருக்கலாம். ஆனா தானியேல் பாருங்க, அவரு சித்தத்துக்கு தன் வாழ்க்கைய ஒப்புக் கொடுத்தார். அவரு என்ன நினைக்கிறாரோ, அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இறந்தாலும் பரவால்ல, சிங்கத்துக்குள்ள போட்டாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுத்தார். அமைதியா இருந்தாரு அப்பவும். அ அது விளைவு என்ன நடந்துச்சு பாருங்க. சிங்கம்
தூக்கி போட்ட உடனே அதுவரை சிங்கமா இருந்தது. தானியேல் போன உடனே பூனைக்குட்டியை போல மாறிடுச்சு. சிங்கம் அமைதியாயிட்டு சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு ஒண்ணு மனசுல செட் ஆயிரும். எப்படின்னா, சிங்கம்னா கொன்றும். சிங்கத்துக்குள்ள போட்டா அது நம்மளை கொன்றும் அப்படின்னு. ஆமா, உண்மைதான். சிங்கம் கொல்லதான் செய்யும். ஆனா அது உலக பிரகாரமா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை விட இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்முடைய தேவன், சிங்கத்தை படைத்த தேவன், அவருக்கு அந்த சிங்கத்தை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லி அவருடைய வல்லமைய நம்ம மறந்து போயிடுறோம். அது நம்மளுடைய பலவீனம். அது எவ்வளவு பெரிய வல்லமை அவருக்கு, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாம போறதுனாலதான் நமக்கு கவலை வருது, பிரச்சனைகள் எல்லாம் தாங்க முடியல, ஆண்டவருக்குள்ள இருக்க முடியல, சோர்வு வருது. ஆனா ஆண்டவரை பின்பற்றி நீங்க போதும்பா. அது அவர் எவ்வளவு உறுதியா ஜெபத்துல இருந்தார் பாருங்க. கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, சிங்க கவியில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த 3 வேளையும் ஜெபிப்பதை விட மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்கும்போது கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி காப்பாத்தினார். அது மட்டும் இல்ல, இவர் முதல்ல செய்திருந்தாரு அந்த அற்புதத்தைன்னா ஆண்டவர், அது ஒரு சின்ன அற்புதமா இருக்கும். சிங்க கவியில தூக்கி போட முன்னால தடுத்திருந்தாருன்னு அது கர்த்தருக்கு தெரியும். அதான் அவர் வழி. ஆனா உள்ள தூக்கி போட்ட பிறகு பாதுகாத்ததுனால அவர் பெரிய அற்புதமாயி இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கே ராஜா சொன்னாரு, தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தேவன், எல்லாரும் அவரை தான் வணங்கணும் அப்படின்னு. அப்ப அப்படி சொல்லும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யறதுக்கு தானியேல் இடம் கொடுத்தார். ஆனா நாம என்ன செய்வோம், அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாமே அதுக்கு தடையாயிருவோம். ஐயோ தப்பிச்சு ஓட பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நமக்கு யோசிச்சு பார்க்க மாட்டோம். நமக்கு தெரியாது. இப்ப அதான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. இல்ல, அவருடைய வழிகளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் வழியில நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வழியை விட்டுருவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நம்ம தப்பிச்சு ஓடி நம்ம என்ன சாதிக்க முடிய போகுது? அவர் கரத்துல அவருக்காக எல்லாம் கொடுக்கும்போது அவர் செம்மையான வழியில் நம்மை நடத்துவார். ஒருவேளை இந்த 2026ல நுழையும் போது அங்க நிறைய சிங்கங்களை போல பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு முன் செல்லுகிறார். அதனால நம்ம அந்த சிங்கங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார். இந்த நம்பிக்கையோட நம்ம இந்த புது வருஷத்துக்குள்ள காலடி வச்சோம்னா கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை வழி நடத்துவார். அவருடைய வழிகளின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு காரியமும் அவர் அதிசயமானது செய்கிற தேவன். அதனால இந்த 2026ல என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எப்படி தலைகீழா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கரங்கள்ல நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுப்போம். அவர் வழிகளில் நடக்க நாம் பிரயாசப்படுவோம். இல்ல நடக்கும். அதான் நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டதோட நோக்கம். அவர் உங்களுக்கு எப்படி நடத்த சித்தமோ அப்படி நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது அவர் நடத்துவார். அந்த வனாந்தர பாதை அப்படின்றது, அதாவது இந்த பழைய ஏற்பாடு நம்ம வேதத்தில் உள்ள தேவ மனுஷர்கள் எல்லாம் நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய கஷ்டம் காலம் வந்திருக்கும். ஓடி ஓடி எல்லாரும் யோசேப்பாகட்டும், தாவீதா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், யாரை எடுத்து அவங்க வாழ்க்கையை நம்ம தியானிச்சாலும் பெரிய கஷ்டங்களை கடந்து ஆஹ் ஓட்டம் உயிருக்கு பயந்து ஓடி ஜெயில கடந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டங்கள். அதான் அந்த வனாந்தர பாதை, வனாந்தர வாழ்க்கை போயிட்டு கடைசியில எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு போய் நிக்கும் போது கர்த்தர் அதிசயமாய் அவங்கள உயர்த்துவார். அதை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த வனாந்தர வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம நிறைய காரணங்களை சொல்லலாம். முதலாவது நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். ரெண்டாவது அப்படி ஒரு கஷ்டம் இல்லைன்னா நம்ம அவருக்குள்ள இருக்கவும் மாட்டோம், துள்ளி போயிரும். அதனால அவர் நம்மை சந்திக்கும் இடமாய் அந்த வனாந்தர பாதையை வச்சிருக்காரு. அப்பதான் நம்ம அவரை தேடுவோம். அடுத்து அவரு தான் நம்மளை நடத்த முடியும்னு சொல்லி அப்பதான் நம்ம உணர்வோம். அந்த கஷ்ட நேரத்துல நம் கண் திறப்பப்படும்படியான நேரம் அதுதான். அப்போ அந்த நேரத்துல இன்னும் பாருங்க, நம்ம ஒரு டீச்சர் வேலைக்கு போனோம்னா அதுக்கு 2 வருஷம் பயிற்சி கொடுக்காங்க. போலீஸ் வேலைக்கு போனா அதுக்கு பயிற்சி, எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி இருந்தாதான் அடுத்த ஒரு உயர்வுக்கு போக முடியும். அத போல கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த உயர்வுக்குள்ள போகிறதுக்கான பயிற்சி காலம் தான் அந்த வனாந்தர காலம். ஆனாலும் நம்ம முதல்ல தியானித்தபடி
அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நம்ம விட மாட்டார். மத்தவங்களுக்கு பார்க்க வேணா, இவங்களுக்கு அது இல்ல, இது இல்ல, வேலை இல்ல, பணம் இல்ல, அவங்க இல்ல, இவங்க இல்லன்னு நம்மள குறைச்சியா பார்க்கலாம். ஆனா, அந்த குறைகளுக்கு மத்தியில் நடத்துகிற தேவன், நம்மோட குறையே இல்லாம நம்ம சந்தோஷமா நடத்துகிற தேவன் நம்மோட இருக்கிறார். அவர் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்த போதுமானவராக, வல்லவரா இருக்காரு. அதனால நம்ம நினைக்கலாம், எனக்கு ஒரு வேலை இருந்தா நான் பிழைச்சுக்கிடுவேன். பணம் இருந்தா பிழைச்சுக்கிடுவேன். எதுவுமே நம்மள காப்பாத்த முடியாது. கர்த்தர் மட்டும் தான் நம்மை காப்பாத்த முடியும். அவர் நம்மை வழி நடத்தினாதான் நேர் வழியில் நடத்த முடியும். அதனால அந்த 2026க்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். இதுவரை நம்மை நடத்தி வந்தது அந்த கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அடுத்தது இன்னும் அவர் நம்மை வழி நடத்துவார். 2026லயும் அவர் வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம வழி அல்ல, அவர் வழி. ஒவ்வொரு நாளும் அப்பா, இந்த நாள்ல அதிகாலையில உட்கார்ந்து, இந்த நாள்ல உங்க சித்தப்படி என்னை நடத்துங்க. உங்க வழியில நடத்துங்க. என் சுயம்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். என் வழிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய வழியில் வாழ ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை வனாந்தர வாழ்க்கையில நம்ம நடந்துகிட்டு இருந்தா கூட அத பத்தி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் வனாந்தரத்தை ஒரு செழிப்புள்ள நிலமாய் மாற்றுவார். அல்லது அந்த வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு செழிப்புக்குள் நம்மை அழைத்து செல்வார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.